நெருப்பு மாதிரியான ஒரு ஸ்பீச்சு. நான் வந்து சுத்தமா இதை வந்து எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு அவர் பேசுவாரு அப்படின்னு. உண்மையாவே நான் கூட எதிர்பார்க்கல. அதாவது சரவடி, பட்டாசு, அப்புறம் என்ன வேணாலும் சொல்லலாம். வந்து விஜய் கிட்ட இருந்து இது எதிர்பார்க்காததுக்கு காரணம் என்னன்னா, தொடர்ச்சியா வந்து அவர் மீது வந்த விமர்சனம். இவ்வளவுதாமா பேசுவாரு, ஆளுங்கட்சி தொட்டும் தொடாம விமர்சிப்பாரு, அப்புறம் மத்தியில் இருக்கிற கட்சி வந்து பட்டும் படாம விமர்சிப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கூட்டணி மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. வந்து ஒரு எலைட் அரசியல் பண்றாரு, வாரத்துக்கு ஒரு நாள் பேசுவாரு, அப்புறம் போயிட்டு பனையூர்லயும் நீலாங்கிற வீட்லயும் தங்கிடுவாரு, அப்புறம் வந்து வர சனிக்கிழமை வந்துருவாரு. இப்படியா விமர்சனம் இருந்தது. விஜய் நான் சினிமா ரிப்போர்ட்டரா பாக்குற காலத்துல இருந்து ஆடியோ லான்ச்சில் கூட குறைவா தான் பேசக்கூடிய ஒரு நபர். வந்து இப்படி விஜய் பேசுறதுக்கான காரணம், ரெண்டு காரணம் எனக்கு நான் யூகிக்கிறது என்னன்னா, ஒண்ணு கட்டுக்கடங்காத கூட்டம். வந்து அது எல்லாருக்குமே இப்போ உங்களை நீங்க எதிர்பார்க்கறது ஒரு 10 பேர், நீங்க ஒரு வீடியோ பேசிட்டீங்க, நமக்கு ஒரு 10 பேர் தான் வாழ்த்து சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது, லட்சம் பேர் சொல்றேன்னா உங்க மனநிலை என்ன ஆகும்? அது அப்படியே உங்களுக்கு அந்த நிமிஷமே மாறிடுவீங்க. அப்படிதான் வந்து விஜய்க்கு என்னடா இது வந்து ஒரு எம்ஜிஆருக்கு வர வாய்ப்பு, இந்த ஒரு பெரும் தலைவர்களுக்கு கொடுத்த ஒரு வரவேற்பு இப்படி கொடுக்குறாங்களேன்னு அந்த ஒரு மனநிலை. தொடர்ச்சியாக பேசுறது ரெண்டு கூட்டம் தான். அதாவது மக்கள் பரப்புரைக்கு 2 இடம் தான் போனேன். 2 இடம் போனதுக்கு இப்படி ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், ஏகப்பட்ட விதிமுறைகள், எங்க நிக்காதாங்க, அதையும் பேசியிருக்காரு. இது எல்லாம் தாண்டிதான் நாகப்பட்டினம் சம்பந்தமான, தொகுதி சம்பந்தமான, அந்த மாவட்டம் சம்பந்தமான, மக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு மீதி 13 நிமிஷம் வந்து 2 ஆளுங்கட்சி, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள திமுக அரசை நேரடியாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். நேரடியாக பேச ஆரம்பிச்சிட்டார். அதுதான் அந்த ஸ்பீச்.